Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about that for +2 computer application chapter level. For the last class, for the working with network concept study பண்ணோம், introduction to computer networks. So on the class complete பண்ணிட்டு after for in this class we can discuss chapter level network examples and protocols அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நவ் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் லெசன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஒன்லி ஆஸ் அ நெட்வொர்க் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் மட்டும் இதில் ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? இஸ் அ வெரி important thing of lesson, and also in this lesson surely you can ask in a 5 mark question in public examination. Surely you can ask in a 5 mark question. Okay, now so already I can told you for every lesson having a QR code, so in the every lesson QR code you can scan to your mobile phone to view the particular content or to view the videos, and you can see the concepts, so what you are giving. Okay, now first of all you can understand the lesson. What is the concepts of lesson, what is the thing or what are the content to studied in this lesson. So the first network நம்ம ஆல்ரெடி இப்போ தான் லாஸ்ட்டாக படித்தோம், இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது படித்தோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் நம்ம படித்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெட்ஒர்க் ரிலேட்டட் ப்ராசஸில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறது, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் எப்படி ஜென்ரேட் ஆகிறது, வேர் யூ கேன் யூஸ் இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், விச் ஆர் த பிளேசஸ் யூ கேன் யூஸ் இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னால் என்ன, அது என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எலாபரேட்டாக நம்மளுடைய என்னென்ன நெட்ஒர்க் அவைலபிலிட்டியாக இருக்குது, வாட் ஆர் த டைப் ஆஃப் நெட்ஒர்க் அவைலபிலிட்டியாக இருக்குது, அதில் என்ன மாதிரியான டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் நெட்ஒர்க்கில் என்ன மாதிரியான ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் த நெட்ஒர்க் அப்படிங்கிறதுலாம் என்னங்கிறத நம்ம இப்போது ஸ்டடி பண்ண போகிறோம். நெட்ஒர்க் அப்படிங்கிறது ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் சில எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேன், வேன், மேன். ஸோ இதுக்கு ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் நம்ம எக்ஸாம்பிளோடு நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த நெட்ஒர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆர் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணுவோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு இந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது கூட ஓரளவுக்கு ஃபெமிலியர், கேள்விப்பட்டிருப்பீங்க. மொபைல் நெட் யூஸ் பண்ணுறோம், நெட்டு, இன்டர்நெட்டு அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் த என்டையர்லி நியூ நேம் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ், த நியூ வேர்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு என்ன சார், வாட் டு யூ மீன் பை ப்ரோட்டோகால்ஸ்? இந்த வேர்டே கேள்விப்பட்டிருப்பீங்களா எங்கேயாவது? அந்த வேர்டே தெரியாது உங்களுக்கு, புது நியூ வேர்ட் ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? த டேட்டா ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த இன்டர்நெட். என்னுடைய டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், எப்படி ப்ராசஸ் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய நெட்ஒர்க்கில் நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த ப்ரோட்டோகால். எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், எந்த மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வரோம், அதை சேலத்துலேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா சர்டைன் ரூல் ஃபாலோ பண்ணுவோம். போகும்போது இப்படி தான் போகணும், வரும்போது இந்த வழியாக வரணும், அல்லது இன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்படி தான் யூனிஃபார்மில் வரணும், ஷூ இருக்கணும், ஷர்ட் இருக்கணும், அண்டு டைக்கு பட்டி இருக்கணும், நீட் யூனிஃபார்மில் வரணும். ஸோ இது என்னது, பேசிக் ஆஃப் சம் ரூலில் சொல்கிறோம், நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி அதெல்லாம் என்னது நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுடைய நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஆர் இந்த நெட் ப்ராசஸிங் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி
நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை கொடுக்கக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். இஸ் அ சிம்ப்ளி கண்ட்ரோல்ட் ஆஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நெட்வொர்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஐடென்டிஃபை ஆகுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நோ. ஸோ நம்ம எவ்ரி லெசன் நம்ம லேர்ன் பண்ணுறது என்ன லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் த லெசன். ஸோ அது எதுக்காக ஸ்டடி பண்ணுவோம்? நம்மளுடைய லெசனில் என்ன ஆஃப்டர் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் த லெசன் வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட், வாட் யூ ஆர் லேர்ன், என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராசஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்போ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், எந்த டவுட் இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது, புரியல தெரியல அப்படின்னா கேளுங்க. ஆனால் பட் இதுவரையிலும் யாரும் எதுவுமே கேட்டதே கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நவ் ஃபார் அவர் லேர்னிங் அப்ஜெக்டிவ் இன் யுவர் சப்ஜெக்ட், ஃபார் அவர் லேர்னிங் அப்ஜெக்டிவ் இன் யுவர் சப்ஜெக்ட், ஸோ வாட் வி ஆர் கிவிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு நோ நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ். நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயின்லி நெட்வொர்க்குடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நெட்வொர்க் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் லைக் நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் லைக் இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட். ஸோ 3 type ஆஃப் நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 types ஆஃப் நெட்வொர்க்ஸ் எக்ஸாம்பிள் அவைலபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு நோ நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் லைக் இன்டர்நெட் அப்படிங்கிறது தெரியும். இன்டர்நெட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபெமிலியர். இன்ட்ராநெட் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ராநெட். இங்கே ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரே வேர்டாக கொடுத்துருக்காங்க. அது இஸ் நாட் அ கரெக்ட், இஸ் நாட் அ குட் மேனர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா இன்டர்நெட், இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நெட், இன்ட்ராநெட். அண்ட் அனதர் ஒன் இஸ் அ எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் அ எக்ஸ்ட்ராநெட். ஸோ இதை மாற்றிக்கோங்க. நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய அனதர் ஒன் ப்ராசஸ் அனதர் ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ். நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரியும்? நெட்வொர்க்கு ஏர்டெல்லு, ஏர்செல்லு, வோடாஃபோனு, ஏர்டெல், ஏர்செல், வோடாஃபோனு, அதை விட்டால் ஜியோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ ஃபெமிலியர். இந்த நெட்வொர்க்கில் நம்மளுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொபைல் நெட்வொர்க் அவைலபிலிட்டியாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொபைல் நெட்வொர்க் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன நெட்வொர்க்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நோ அபவுட் வேலன்ஸ் 802.11. டு நோ வேலன்ஸ் 802.11. அது அப்படின்னா என்ன? 802.11 அப்படிங்கிறது என்னது தெரிஞ்சிருக்கணும் நம்ம. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டு நோ அபவுட் ஆர்எஃப்ஐடி. ஆர்எஃப்ஐடி, வாட் டு யூ மீன் பை ஆர்எஃப்ஐடி? ஆர்எஃப்ஐடினா என்ன, எதுக்காக அந்த ஆர்எஃப்ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் யூஸிங் இன்ட்யூஷன் கோப்பிங் மெத்தட். RFID.
ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எஃப்ஐடிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நெட்ஒர்க்கில் என்னுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், நம்ம இப்போ டேட்டா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, டேட்டா ஸ்லோவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் நம்மளுடைய இந்த டேட்டாவுடைய ரேஞ்சை டினோட் பண்ணுறது தான் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நோ அபவுட் வேலன்ஸ், அதான் பண்ணி சொல்லிட்டோம். டிஸ்கஸ் ப்ரீஃப்லி அபவுட் த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸில் என்னென்ன அவைலபிலிட்டியாக இருக்குது, வாட் ஆல் த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய TCP/IP, HTTPS, FTP இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அதாவது இருக்கிறது. ஸோ அப்போ நம்மளுடைய மெயின் தீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நெட்டில் என்னென்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். டிஸ்கஸ் ப்ரீஃப்லி அபவுட் த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். பழைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்கஸ் ப்ரீஃப்லி அபவுட் OSI, TCP/IP அண்ட் அதர் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக கோல் காம்பினேஷனாக சொல்லிட்டாங்க. டிஸ்கஸ் ப்ரீஃப்லி அபவுட் த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றாங்க. டிஸ்கஸ் அபவுட் த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். நவ் ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேசிக் ஆஃப் லேர்னிங் அப்ஜெக்டிவாக சொல்லியிருக்காங்க இந்த நம்மளுடைய சாப்டர் லெவலில் நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு ப்ரோட்டோகால்ஸ் லெசனில். சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுடைய டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா. ஸோ த இன்ட்ரடக்ஷன். சின்னப்பா இவன் பொழுதனையும் நடத்திட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸோ த இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஐபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ். ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் is the principle of communication protocol among the internet protocols for layering on datagram across boundaries of other network. Even though ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன தேவைன்னா ஐபி. ஸோ அந்த ஐபி இருந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும், லிங்க் ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் லேயரிங் ஆன் டேட்டாகிராம் அக்ராஸ் boundaries of other network process. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நெட்வொர்க்கை ப்ராசஸ் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும், எல்லா ப்ராசஸும் நம்ம டன் பண்ண முடியும். அதாங்க சொல்கிறாங்க, மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு அலோவ் இன்டர்நெட் ஒர்க்கிங் அண்டு பூஸ்ட் அப் த இன்டர்நெட் ஒர்க்கிங் அண்டு பூஸ்ட் அப் த நெட்வொர்க். அதுதான் என்னுடைய இம்பார்ட்டன்ட் எதோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபியோட ஒர்க்கு. இந்த ஐபி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், இட் மெயின் ஃபங்க்ஷன் டு அலோவ் இன்டர்நெட் ஒர்க்கிங் அண்ட் பூஸ்ட் அப் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஸ்ட் அப் த இன்டர்நெட். என்னுடைய ஐபிஐ கரெக்டாக இருந்துச்சு, என்னோடய ஐபி ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகும், என்னோடய நெட் என்ன ஆகும்னா பூஸ்ட் அப் ஆகி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஐபி அப்படின்னாவே என்னது, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் will discharge packet from the source host. discharge அப்படின்னா என்ன சார், will deliver package. இங்கே வந்து இந்த வேர்டை மாற்றிருக்காங்க நியூ புக்கில். will discharge packets from the source host to and it will deliver to the destination. source host அப்படின்னா என்னன்னு தெரியணும், டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இந்த ஐபி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிஸ்டம்லேருந்து நான் ஒரு டேட்டாவை அனுப்புகிறேன் அப்படின்னா, அப்போ அனுப்பும் போது அந்த டேட்டாவுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு அட்ரஸ் கொடுப்போம். ஸோ அந்த அட்ரஸுக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன தெரியும்னா, ஒரு அட்ரஸ் தான் தெரியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், www.indiafix.com அப்படின்னு ஒரு வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த இந்தியா ஃபிக்ஸ் அப்படிங்கிறது தான் தெரியும். அது உள்ள இன்சைடில் இருக்கும்போது அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும், அதுதான் இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சோர்ஸ்லேருந்து நான் போகும்போது சோர்ஸ் ஹோஸ்ட்லேருந்து போயிட்டு அங்கே போய் என்னுடைய சர்வரில் சர்ச் பண்ணும்போது அதாங்க சொல்கிறாங்க, இட் வில் டெலிவர் டு த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டில் எனக்கு டெலிவரி ஆகும்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் வயா ஐபி அட்ரஸ் இந்த பேக்கெட் ஹெட்டர். என்னுடைய ஐபி அட்ரஸை வச்சு என்ன பண்ணுறோம் இல்லை அப்படின்னா பேக்கெட் ஹெட்டர் அப்படிங்கிறத வச்சு எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மொபைல்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறோம், அந்த மெசேஜ் எப்படி நம்மளுக்கு சென்ட் ஆகுது கரெக்டாக, நம்ம கரெக்டாக என்ன பண்ணுவோம், டு யாருக்கு அந்த மொபைல் நம்பர். ஸோ நம்ம அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்னு வச்சுக்கோங்க. சோர்ஸ் ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய நம்பர். நம்மளுடைய நம்பர் அவங்களுக்கு தெரியும், அவங்க நம்பரும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ண முடியுது, இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன் யுவர் டேட்டாஸ். புரியுதா இப்போ? ஸோ அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா மெயின் இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த ஐபி அட்ரஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த பேக்கெட் ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால் இஸ் த யூஸ்வல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்னென்னா யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வல் ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டு பாலிசிஸ் கம்பேரிஸ்டு ஃபார் ஃபார்மேட்ஸ் which allows communication between more than one device which is connected to the network. ஸோ ஈவந்தோ என்னுடைய நெட்வொர்க்கில் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ரூல் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் கம்பேரிஸ்டு of formats which allows communication between more than one device which is connected to the network. even though என்னுடைய டிவைஸில் எனக்கு நெட்வொர்க்கில் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ரூல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணுறாங்க. மெயினாக நெட்வொர்க் ப்ரோட்டோகால் அப்படின்னாவே அதில் என்னது நம்ம பேசிக்காக சொன்னால் சிம்பிளாக இட் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொசீஜர், ரூல்ஸு, ஃபார்முலா இப்போ எல்லாம் வந்துச்சு அங்கே சொல்கிறது. ஸோ அப்போ பாலிசிஸ் ஆஃப் ஃபார்மேட் விச் அலவுஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மோர் தென் ஒன் டிவைஸ் விச் இஸ் கனெக்டட் டு த நெட்வொர்க். என்னுடைய நெட்வொர்க்கில் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கணும், எத்தனை ப்ராசஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் ஹாவ் டு டூ end-to-end process of secure on time அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய நெட்வொர்க் ப்ராசஸ் ப்ரோட்டோகால் என்ன சொல்கிறாங்கன்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் ஹாவ் டு டூ end-to-end process of secure on time and manage data or network communication. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் ஹாவ் டு டூ end-to-end, ஆமாம் தானே, ஃப்ரம் end ரெண்டு டெஸ்டினேஷன் யூஸ் பண்ணுவோமா. ஸோ ப்ராசஸ் ஆஃப் செக்யூர் ஆன் டைம் அண்டு மேனேஜ் டேட்டா ஆர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ரோட்டோகால் இருந்தது அப்படின்னா தான் என்ன ஆகும், எனக்கு கரெக்டாக என்னுடைய டேட்டா எல்லாமே மேட்ச் ஆகும். தென் மேனேஜ் செக்யூர் ஆன் டைம் அண்ட் மேனேஜ் டேட்டா. அந்த ப்ரோட்டோகால் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா தான் என்னுடைய டேட்டா செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷன் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஆர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா? அந்த ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனதர் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இன்ட்ரடக்ஷனில், அது பார்ப்போம். ஸோ all requirements which combine process on network protocols.
இப்போ இதெல்லாம் ஜாயின் ஆனது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய நெட்வொர்க் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்ல முடியும். அதாங்க சொல்கிறாங்க ஆல் ரெக்குயர்மெண்ட் விச் கம்பைன் ப்ராசஸ் ஆன் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் சுச் ஆஸ். இந்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க. ப்ராசஸ் கம்பைன் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் ஸோ ஆஸ் டு கேரி அவுட்னா அந்த ப்ரோட்டோகால் என்னென்ன ப்ராசஸுக்கு டன் பண்ணுவாங்க பாருங்கள். கேரி அவுட் கம்யூனிகேஷன் பிட்வீன் ரவுட்டர்ஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரவுட்டர்ஸ், சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் அண்டு அதர் ஆத்தரைஸ்டு நெட்வொர்க்டு டிவைசஸ். ஸோ அப்போது என்னுடைய இந்த ப்ரோட்டோகால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு என்னென்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் ரவுட்டர்ஸ், சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் அண்டு ஆத்தரைஸ்டு நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் ஆன் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் மீட் பி இன்ஸ்டால்டு அண்டு ரூட்டர்ஸ். ஈவன் தோ நம்மளுடைய நெட்வொர்க் ப்ரோட்டோகால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதாங்க சொல்கிறாங்க ஏர் ஆன் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் மீட் பி இன்ஸ்டால்டு. என்னுடைய நெட்வொர்க் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறேன். அண்டு ரவுட்டர்ஸ் இன் போத் சென்டர் அண்டு ரிசீவர்ஸ். ரவுட்டர்ஸில் பார்த்திங்கன்னா என்னுடைய போத் சென்டர் அண்ட் ரிசீவரையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறேன். என்ஷூர் டேட்டா ஆர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன். இதில் எந்த ப்ராசஸ் டன் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய என்ஷூர் டேட்டா ஆர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ராசஸில் ஒர்க் பண்ண வைக்கிறோம். அண்ட் அப்ளை டு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் நோட்ஸ். இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளை டு சாஃப்ட்வேர் அண்டு ஹார்ட்வேர் நோட்ஸ் விச் கம்யூனிகேட் ஆன் எ நெட்வொர்க். கம்யூனிகேட் அப்படின்னு என்னது, என்னுடைய நெட்டில் நான் ப்ராசஸில் இருக்கணும், கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் ஆஃப் இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெட் எப்படி கம்யூனிகேட் ஆகணும், அதில் என்ன ப்ரோட்டோகால்னால் எப்படி இருக்கும், அந்த ப்ரோட்டோகால் இருந்தால் தான் ஒர்க் ஆகுமா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நவ் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய த broad types of networking protocols including. நம்மளுடைய ப்ராட் டைப்ஸ் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, த ப்ராட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் இன்க்ளூடிங். என்னென்ன ப்ரோட்டோகால் டைப்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டில் பிகினிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராட் அப்படின்னா என்னது, அளவில் மிகப்பெரிய அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ப்ராட்னா மிக பெருசு, அதிகமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா என்னது, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ப்ராட் டைப்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோட்டோகால் பார்த்திங்கன்னா மெனி ஆஃப் டைப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஹியூஜ், கொஞ்சமான ப்ரோட்டோகால்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் இஸ் த பேசிக் டேட்டா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மூணு ப்ரோட்டோகால் HTTP, TCP, IP அப்படிங்கிற ப்ரோட்டோகால் இருந்தால் போது என்னுடைய டேட்டாவை நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ண முடியும் பேசிக் ஆஃப். ஸோ என்னுடைய நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் இஸ் த பேசிக் டேட்டா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். DAS is a communication protocol in the basic communication protocol. So which consists of HTTP, TCP, IP. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் which consists of HTTP and TCP, IP. ஸோ என்னுடைய சர்வரில் இந்த ப்ரோட்டோகால்ஸ் பார்த்திங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அண்ட் TCP/IP. TCP means transfer control protocol
ஐபி மீன் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நவ் அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். நெட்வொர்க் செக்யூரிட்டி என்ன சார்? நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு என்ன? வாட் யூ மீன் பை நெட்வொர்க்னால் நம்மளுக்கு தெரியும். செக்யூரிட்டி அதுக்கு எனக்கு தேவையா? அதுக்கு எனக்கு ப்ரோட்டோகால் தேவையா? எஸ், யூ நீடட் த செக்யூரிட்டி ப்ரோட்டோகால். ஸோ அப்போது என்னுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகாலில் எனக்கு 2 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 2 செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்டி அண்ட் எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஃப்டி அண்டு எல்எல்எஸ் ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரோட்டோகாலில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலில் 3 ப்ரோட்டோகால் மெயினில் யூஸ்டு இன் 3 ப்ரோட்டோகால்ஸ். ஹெச்டிடிபி அதனோட எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த செக்யூரிட்டிக்கு மெயினாக திங் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா is which implement security over the network communication and include HTTP, SFTP and SSL அப்படின்னு சொல்லியிருக்கோம். HTTP அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். எஸ்எஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறேன். எஸ்எஃப்டி அதனுடைய ஃபுல் ஃபார்ம்லாம் அந்த புக்கில் அப்படியே நடத்தும் போதே நான் என்னென்ன அண்டர்லைன் பண்ணுறோம் அதை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அப்போ என்னுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், எஸ்எஃப்டி சர்வர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், எஸ்எஃப்டி எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சாக்கெட் லேயர். சர்வர் சாக்கெட் லேயர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உள்ள இன்சைட்லேருந்து கேட்பாங்க. சரியா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறாங்க. நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் வில் ப்ரொவைட் நெட்வொர்க் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க்கில் என்னுடைய நெட்வொர்க் கவர்னன்ஸ் அண்டு network governance and maintenance and include ICMP and SNMP. ICMP SNMP அப்படிங்கிறத பார்க்கலாம். ICMP என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ICMPயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெசேஜை நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரோட்டோகாலில் நெட்வொர்க்கில் கவர்மெண்ட்ஸில் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ICMP இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். SMP அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா என்ன ஒன் ஆஃப் த என்னுடைய நெட்வொர்க் ப்ரோட்டோகால் இன் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா SNMP அப்படின்னு சொல்கிறோம். SNMP ஸோ சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் எழுதிக்கோங்க. சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ இது வரலும் நம்மளுடைய இந்த டாப்பிக்கில் இருக்கட்டும். இதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. நவ் ஐ கேன் கோயிங் டு டிஸ்கஸ் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் ஆஃப் நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் சாப்டரில் நெட்வொர்க்ஸ்னால் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன, ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ் டிஸ்கஸ் பண்ணோம். இன்ட்ரடக்ஷனில் நெட்வொர்க் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அண்டு ப்ராட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் என்னென்ன, மெயினாக என்னென்ன நெட்வொர்க் ப்ரோட்டோகால் HTTP, TCP/IP, HTTP, SFTP, SSL அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது நம்மளுடைய இந்த ஃபைனலாக ப்ராசஸில் இன்டர்நெட்டில்
SICMP அண்டு SNMP அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஒரு டயக்ராமெட்டிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெட்வொர்க் அப்படிங்கிறது. இந்த நெட்வொர்க்கில் என்னென்ன எப்படி இருக்குது, ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அந்த டயக்ராமை ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்கள். அதில் என்னென்ன எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். இன்கேஸ் டவுட் இருந்தால் கேளுங்கள். ஸ்டடிட் வெல் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.